அடுத்தது வந்து நம்ம லூக்கா 10வது அதிகாரம் இன்னைக்கு தியானிப்போம். சில காரியங்கள் நம்ம ஊழியத்தை குறித்து சில காரியங்களை பார்த்து நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். ಸೇವೆಯ ಕಾರ್ಯಗಳ ಕುರಿತಾಗಿ ಲೂಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋಣ. சோ இன்னைக்கு ஃபுல்லா நம்ம லூக்கா 10வது அதிகாரத்துல தான் இருப்போம். ಲೂಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನಾವು ಪೂರ್ತಿಯಾಗಿರ್ತೇವೆ. சரி, அந்த லூக்கா 10வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் 12 வசனம் பாருங்க. 10ನೇ ಅಧ್ಯಾಯದ ಮೊದಲ 12 ವಚನಗಳನ್ನು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இங்க ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, ஜனங்களை வந்து ஊழியத்துக்காக ஒரு 70 பேர், சில பைபிள்ல 72ன்னு போட்டிருக்கோம், 72 70 ஆல்மோஸ்ட் சேம். ஸோ அவங்கள வந்து ஊழியத்துக்கு ஆண்டவர் அனுப்புறாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಕೆಲವು ಸತ್ಯವೇದಗಳಲ್ಲಿ 70 72 ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ. ಆ ಒಂದು ಜನರನ್ನ ಅಲ್ಲಿ ಸೇವೆಗಾಗಿ ಕಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ எப்படி செய்யணும் ஊழியம், எந்த இடத்துக்கு போனோம், யார் வீட்டுக்கு போனோம், யார் வீட்டுக்கு போகக்கூடாது, கையில் என்னெல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னு வந்து இவங்க 70 பேருக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வந்து பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಈ 70 ಜನರಿಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯಾರ ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗಬೇಕು, ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಸ್ತುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು, ಯಾವ ವಸ್ತುಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಈ 70 ಜನರಿಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ಉದಾಹರಣೆಗೆ ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீங்க போங்க, 2 பேரா போங்க, ಇಬ್ಬಿಬ್ಬರಾಗಿ ನೀವು ಹೋಗ್ರಿ. 2வது வசனத்துல போட்டிருக்கு, லூக்கா 10வது அதிகாரம் 2வது வசனத்துல ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ, அறுவடை வந்து என்னவா இருக்குதா, abundant அப்படின்னு சொல்லுது. அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಬೆಳೆಯು ಬಹಳ, ಕೆಲಸದವರು ಸ್ವಲ್ಪ ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದೆ. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதிகமாய் வேலை இருக்கு, நிறைய இருக்கு, சபைக்கு வேலை நிறைய இருக்குது, சபை காலங்களுக்கு, சபை ஜனங்களுக்கு. ಇವತ್ತು ನಾವು ನೋಡಿದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸಭೆ ಜನಗಳಿಗೆ ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕೆಲಸಗಳಿದೆ, ஆனா ஆட்கள் குறைவு, ಆದ್ರೆ ಕೆಲಸದವರು ಕಡಿಮೆ. சோ என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவர், ஆள் குறைவு அப்படின்னு நீங்க சோர்ந்துராதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, pray to the lord of the harvest. அப்படின்னா அந்த 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 அறுவடை கொடுக்கிற தேவன், the lord of the harvest, அறுவடை கொடுக்கிற தேவன்ட்ட ஆண்டவரே வேலைக்காரங்களை அனுப்புங்க, ஊழியத்துக்கு அனுப்புங்க, ஊழியக்காரங்களை அனுப்புங்க அப்படின்னு ஜெபிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ, ಯಜಮಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೆಲಸದವರನ್ನ ಕಳಿಸಿಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ, ಕೆಲಸವು ಅಧಿಕವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಬೇಡಿಕೊಳ್ಳ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஸோ நம்மளும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில அதிகமாய் கர்த்தர்கிட்ட வந்து நம்ம ஆண்டவரே வேலைக்காரர்களை அனுப்புங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிற ஜனங்களாய் நம்ம இருக்கணும். ನಮ್ಮ ಒಂದು ವೈಯಕ್ತಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಕೆಲಸದವರನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಕಳಿಸಿಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಾಗ್ತದೆ. சில டைம் நம்மளுக்கு சோர்வு வந்துடும், ஐயோ யாரும் இல்லையே, ஊழியத்தை செய்யறதுக்கு யாரும் இல்லையே, ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு சோர்வு வந்துடும். பட் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் கரெக்டா ஆட்களை கொண்டு வருவார் பாருங்க. ನಾವು ಕೆಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗ್ತೇವೆ, ಸೇವೆಗಳಿಗಾಗಿ ಅನೇಕ ಜನಗಳು ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, ಆದರೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದು. ஆண்டவர் இதயத்துல பேசுவார் ஜனங்களோட, ದೇವರು ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಮನುಷ್ಯರ ಹೃದಯದಲ್ಲಿ. சோ ஆண்டவர் வந்து இன்னைக்கு கூட நீங்க ஏதாவது சோர்வுல இருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் வந்து அனுப்புவார். ಸೋತು ಹೋಗಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ದೇವರ ಒಂದು ಸೇವೆಗಳಿಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಳುಹಿಸ್ತಾರೆ. சோ இங்க பாருங்க, அப்புறம் 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பணம் கொண்டு போவாதீங்க, பை கொண்டு போவாதீங்க, செருப்பு போடாதீங்க, என்னது யாரையும் வந்து மீட் பண்ணாதீங்க, அப்படி அவசரமா போயிட்டே இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಹಣವನ್ನಾಗಲಿ ಚೀಲವನ್ನಾಗಲಿ ಹಸಿಬೆನ್ನಾಗಲಿ ಕೆರೆಗಳನ್ನಾಗಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಮತ್ತು ದಾರಿಯಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಹೊಂದಿಸಲ್ಪಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. பட் இன்னைக்கு அப்படி முடியுமா? ಇವತ್ತಿಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ இப்ப சில பேர் இப்படிதான் பண்றாங்க இன்னைக்கு. ಕೆಲವರು ಇದೇ ರೀತಿ. பட் நம்ம பைபிள் படிக்கும்போது என்னைக்கும் ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் வந்து இந்த 70 பேருக்கு தான் நீங்க ட்ரெஸ் கொண்டு போக வேண்டாம், நீங்க செருப்பு கொண்டு போக வேண்டாம், நீங்க பணம் கொண்டு போக வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு. ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ದೇವರು ಮುಖ್ಯವಾಗಿ ಈ ಜನಗಳಿಗೆ ನೀವು ಹಣವನ್ನಾಗಲಿ ಅಥವಾ ಚೀಲವನ್ನಾಗಲಿ ಹಸಿಬೆನ್ನಾಗಲಿ ಕೆರವುಗಳನ್ನಾಗಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன் அப்படி சொல்றேன், இது இவங்களுக்கு தான் அப்படின்னு. ಯಾಕೆ ಇವರಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. இன்னொரு இடத்துல, அது ஒரு இடத்துல, அதே லூக்கா புஸ்தகத்துல வந்து இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்வாரு, இந்த வாட்டி நீங்க கண்டிப்பா கத்தி கொண்டு போங்க, உங்களுக்கு பாதுகாப்புக்கு பணத்தை கொண்டு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் இன்னொரு இடத்துல. ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ನೀವು ನಿಮ್ಮ ಒಂದು ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಕತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ. சோ அதனால நம்ம வந்து என்னைக்கும் பைபிள் படிக்கும்போது ஒரு வசனத்தை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய இதை நம்ம வந்து நம்மளுடைய சில காரியங்களை வந்து நம்ம பில்ட் பண்ணிடக்கூடாது. ನಾವು ಸತ್ಯವೇದಗಳನ್ನು ಓದುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮ ಒಂದು ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಅದನ್ನ ಕಟ್ಟಬಾರದು. சோ இந்த இடத்துல உங்களுக்கு அப்படி சொல்றாரு ஆண்டவர். ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ வீடா போங்க, அங்க வந்து உங்களை அழைக்கிறவங்க வீட்டுக்கு நீங்க போங்க, வேண்டாம்னு சொல்றவங்க வீட்டுக்கு நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்றாரு. ನಿಮ್ಮನ್ನ ಕರೆಯುವಂತವರ ಮನೆಗೆ ಹೋಗ್ರಿ, ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல வந்துட்டு பாருங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது, the kingdom of god is near, அவ்வளவுதான். 11வது வசனத்துல பார்க்கிறோம், know this for certain, the kingdom of god has come near. ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபத்துல இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. தேவ ராஜ்யವು ಸಮೀಪವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரியா பாருங்க, அப்புறம் 12வது வசனத்துல சொல்றாரு, அவங்க கேட்கலனா
சோதோமோட மோசமாயிரும் அந்த நிலைமை, அந்த ஊரோட நிலைமை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ವೇಳೆ ಕೇಳದೆ ಹೋದ್ರೆ ಸೋದೋಮ್ಗಿಂತ ಕಠಿಣವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಆ ಒಂದು ಊರಿಗೆ ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இன்னொரு காரியம் வந்து சில இடத்துல வந்து என்ன ஆகுது, அங்க வந்துட்டு ஆண்டவருடைய இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. 13வது வசனத்துல இருந்து 16வது வசனம் அதே அதிகாரம். ಅದೇ 13ರಿಂದ 16 ವಚನಗಳು. சோ அங்க வந்து ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஃபார் எக்ஸாம்பிள் கோராசின் பெத்சைதா அப்படின்ற ஊர்ல அற்புதங்கள் நடக்குது, கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்குது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಅದ್ಭುತವು ಕೊರಾಯಿಜಿನಲ್ಲಿ ಮತ್ತು ಬೆತ್ಸೈದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. ஆனா ரெண்டாவது ஆண்டவர் பாருங்க, என்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எங்க அற்புதம் நடக்குதோ அங்க ஆண்டவர் வந்து என்ன எதிர்பார்க்கிறாரு, மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ಮಾನಸಾಂತರವನ್ನು ಕೂಡ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு கூட நம்ம நிறைய பார்க்கிறோம், நிறைய பேர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து அற்புதம் நடக்குது, மனம் திரும்புதல் இல்ல, போயிடுறாங்க அவங்க பாட்டுக்கு. ಈ ಒಂದು ದಿವಸಗಳು ನೋಡಿದ್ರೆ ಅನೇಕ ಒಂದು ಅದ್ಭುತಗಳು ನಡೀತಾ ಇದೆ, ಆದ್ರೆ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. என்னைக்கும் நம்ம வந்துட்டு நம்ம அது சொல்லணும், அது வந்து பிப்ளிக்கல். அது பிரதர், உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்னா நீங்க கர்த்தர் மேல விசுவாசத்தை வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ನಾವು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಏನಂತಂದ್ರೆ ದೇವರ ಮೇಲೆ ನೀವು ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அது இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறாரு, ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் சொல்றாரு சோதோம் கொமோரா ஃபியூச்சர்ல வந்து என்னவா இருக்குமா பாருங்க. அவங்க நியாயத்தீர்ப்பு 4ல சாப்டர் வெர்ஸ் 14 14வது வசனத்துல இட் வில் பி மோர் டாலரபிள் ஃபார் டைர் அண்ட் சைடன் அட் தி ஜட்ஜ்மென்ட் than for you. அப்படினா அவிசுவாசி ஊரே பரவாயில்லை, நான் வந்து அற்புதம் நடந்துச்சு அங்க மனம் திரும்பாம இருக்கிற அவிசுவாசி ஊரே பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு அந்த டைம்ல. ನೋಡ್ತೇವೆ ಕಡೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ತೋರ್ ಸೀದೋರ್ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಗತಿಗಿಂತ ಮೇಲಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ, ದೇವರನ್ನ ನಂಬಿರ್ತಕ್ಕಂಥವರ ಗತಿಗಿಂತ ಇವರ ಗತಿ ಏನಾಗ್ತದೆ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಕಠೋರವಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. அப்ப ஆண்டவர் சொல்றார் 16வது வசனத்தை பாருங்க. 16ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ, அது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான வசனம். சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை என்றார். பாருங்க, ஆண்டவர் வந்து அப்பனா என்ன அர்த்தம், யாரோட மெசேஜ் நம்ம கொண்டு போறோங்க, யாரோட மெசேஜ் கொண்டு போறோம், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೆಸೇಜ್ நம்ம கொண்டு போறோம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ, ಇದರ ಅರ್ಥವನ್ನು ನಾವು ನೋಡೋದಾದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಉಪದೇಶಗಳನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. நம்ம ಯೇಸು ಕ್ರಿಸ್ತோட மெசேஜ் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணலனா ಯೇಸು ಕ್ರಿಸ್ತவே அக்செப்ட் பண்ணல அப்படின்ற அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ನಮ್ಮ ಉಪದೇಶಗಳನ್ನ ಕೇಳುವುದಿಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನೇ ಅವರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ